Hi viewers, welcome to Healthy Cooking Channel. Video குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்தியான ஒரு பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதாவது பச்சைப்பயிர், முளைக்கட்டின பச்சைப்பயிர்ல எப்படி பால் செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்தியும் கூட. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் முளைக்கட்டின பச்சைப்பயிர் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முளைக்கட்டின பயிர் எடுத்துக்கிட்டேங்க. அதுவே ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு அளவு சரியா இருக்கும். பாருங்க, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயிர் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை, ஒரே ஒரு ஏலக்காய். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் தண்ணி சேர்க்குறேன். உங்ககிட்ட தேங்காய் தண்ணி இல்லை அப்படின்னா நார்மல் வாட்டரே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திக் பேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம கன்சிஸ்டன்சி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மறுபடியும் மிக்சர் ஜாரில் அரைய விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக பால் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பால் இந்த மாதிரி டம்ளரில் நம்ம ஊற்றி உடனே குடிச்சிடணுங்க. கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் மாற ஆரம்பிக்கும். இது மாதிரி நமக்கு பிடிச்ச தானியங்கள்லேருந்து நம்ம பால் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய், ஏலக்காய், சக்கரை போட்டு சாப்பிட்லாம். சக்கரை சேர்க்க பிடிக்கல அப்படின்னா தேன் கூட சேர்த்து சாப்பிட்லாம். பெரியவங்க சாப்பிட்றது அப்படின்னா அப்படியே கொடுத்துடலாங்க. குழந்தைங்களுக்காக இருந்தது அப்படின்னா வடிகட்டிட்டு கொடுக்கலாம். சர்வ் பண்ணும்போது லாஸ்ட்டாக மேலே அப்படியே தேங்காய் துருவல் தூவிட்டோ இல்லை தேங்காய் சீவி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லா கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.